நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இது வந்து 5 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்காக கிரியேஷன் பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டென்சில். இது வந்து உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற எந்த வெப்சைட்லனாலும் நீங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நாங்க கீழே கூட டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து முதல் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு பேப்பர் பிளேட்ல, இது ஒரு சாதாரண பேப்பர் பிளேட் தான், இந்த பேப்பர் பிளேட்ல நீங்க இப்படி ஒட்டிட்டு இந்த ட்ரையாங்கிள் நீங்க வெட்டிடணும். வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க இந்த பேப்பர் பிளேட் அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கான விஷயமும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இருக்கும். அது மேல நீங்க இங்க வெட்டி இருக்கிறதுனால இது வைக்கும் போது இந்த ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் இங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து நீங்க அட்டாச் பண்றதுக்காக, இந்த ரெண்டு இதுவுமே அட்டாச் பண்றதுக்காக இந்த மாதிரி பின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பின்ஸ் நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி பின்ஸும் கிடைக்கும். இந்த குட்டி பின்ஸ் வச்சு கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணி கலர் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இது வந்து எங்களோட மர்லின் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு பேரும் எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, டார்க் அண்ட் லைட் வந்து பிரிச்சிருக்காரு. 2வது நாள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இப்படி ஈஸியா ஸ்லைட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிட்டு செகண்ட் டே காட் கிரியேட்டட் ஸ்கை அண்ட் வாட்டர். 3வது நாள் வந்துட்டு லேண்ட்ல ட்ரையான லேண்ட்ல வந்து பிளான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. 4வது நாள் வந்து சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 5வது நாள் எல்லா அனிமல்ஸும் கிரியேட் பண்ணாரு. 6வது நாள் மனுஷனை கிரியேட் பண்ணாரு. 7வது நாள் ஓய்வெடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி மாத்தியே சொல்லி கொடுக்கலாம். இப்படி நீங்க பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அவங்களும் வந்து விரும்பி ஒன்னொன்னும் கத்துப்பாங்க. இப்போ சில நேரம் குழந்தைங்க இந்த மாதிரியும் கலர் அடிப்பாங்க, இந்த மாதிரியும் கலர் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இப்படி கலர் அடிச்சு கொடுக்குறவங்க எல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இனி வரப்போற நாட்களை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.